ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாவ் ஃபேமிலி. இன்னைக்கு என்னடா பிளேட்டோட வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? சண்டே ஸ்பெஷலா இன்னைக்கு எங்க வீட்டுல என்னெல்லாம் பண்ணிருக்கோன்னு பாருங்க. ஹைதராபாத் தம் பிரியாணி, ரைத்தா, குக்கும்பர், ஆனியன், சிக்கன் 65, சிக்கன் கிரேவி, எக் பாயில்டு எக் பண்ணிருக்கிறோம். இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஸ்பெஷலா நாங்க பண்ணிருக்கோம். சும்மா தான் எப்பயாச்சும் ஒரு வாட்டி தோணும் போது இப்படி எல்லாம் ஸ்பெஷலா பண்ணுவோம். வீக்லி 5 to 6 days நம்ம பண்ணிக்கிட்டு அந்த சண்டே மட்டும் இன்னொருத்தவங்க நமக்கு பண்ணி தந்து அதை நம்ம சாப்பிட்றதுக்கு டேஸ்டே தனிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதுவும் இல்லாமல் பிரியாணி, ஹஸ்பண்ட் பிரியாணி எக்ஸ்பர்ட்டா எப்போ பிரியாணி வெரைட்டி பிரியாணி பண்ணுவாங்க. இன்னைக்கு ஹைதராபாத் தம் பிரியாணி பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப டேஸ்டா இருக்கு. இன்னும் டேஸ்ட் பண்ணி பார்க்கல, ஆனால் கலர்ஃபுல்லா இருக்குது. இப்படியெல்லாம் சாப்பிட்டா எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால டயட்டை ஃபாலோ பண்ண முடியும்? பார்த்தீங்களா, இவ்வளோ பார்த்தாலே எனக்கு சாப்பிடணும் போல இருக்குது. மண்டே டு சாட்டர்டே நம்ம சமையல் நல்லா இருக்கோம் நல்லா இல்லையோ நம்ம சமைச்சு சாப்பிடுவோம். ஆனால் இன்னொருத்தவங்க நமக்கு பண்ணி தரும்போது அதோட டேஸ்ட்டு நல்லா இல்லாட்டாலும் அதோட டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளோட பிரியாணி ஸ்பெஷலிஸ்ட்டு நமக்கு பண்ணி கொடுத்த ஹைதராபாத் தம் பிரியாணி அது கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக இருக்கும். ஒரு கல்யாண வீட்டில் போய் சாப்பிட்ட மாதிரியே ஒரு தட்டு ஃபுல்லாக இன்னைக்கு செம்மையாக ஒரு பிடிக்க போகிறேன். உங்கள் வீட்டில் சண்டே நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் கல்யாணத்துக்கு என்னோட மேரேஜுக்கு முன்னாடி எல்லாம் எங்கள் வீட்டில் சண்டே நாங்கள் சிக்கன் எடுப்போம். ஆனால் அது சிக்கன் குழம்பு மட்டும்தான், குழம்பு ரைஸு ரசம் அந்த காம்பினேஷன் சாப்பிடுவோம். ஆனால் இந்த கர்நாடகாவில் எவ்ரி சண்டே பிரியாணி, அதுவும் ஸ்பெஷலாக என்னோட லாஸ்ட் ஒரு விளாக்ஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து கொஞ்சம் ஸ்பைசஸாக பண்ணுவாங்க. இந்த வாட்டி ஹைதராபாத் பிரியாணியில் பண்ணியிருக்காங்க. பார்த்தாலே சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. அது பிரியாணி சாப்பிட்றதுக்குன்னே ஒரு மெத்தட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்னா, பிரியாணியை நல்லா இது பண்ணிக்கிட்டு அதில் கொஞ்சம் ரைத்தாவை வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கபாபை இதில் கட் பண்ணி அதில் அப்படியே வச்சுக்கிட்டு கொஞ்சம் கிரேவி அதில் சேர்த்துக்கிட்டு அப்படியே முட்டையை கொஞ்சம் கட் பண்ணி அதில் வச்சு அப்படியே பண்ணி பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அது அப்படியே கிரேவி ரைத்தா முட்டை எல்லாம் போய் அப்படியே டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னதான் நம்ம பார்த்து பண்ணாலும் இன்னொருத்தவங்க பண்ணி சாப்பிட்ற சாப்பாடே ஒரு தனி டேஸ்டா இருக்கும். அது இல்லாம என்னோட ஹஸ்பண்ட் பண்ற எல்லா பிரியாணியுமே நல்லா இருக்கும். இன்னைக்கு பண்ண ஹைதராபாத் தம் பிரியாணி அல்டிமேட்டா இருக்குது. அதுல வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்களுக்கு இந்த ஒரு ஃபீலிங் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம எல்லாம் சமையல் பண்ணி முடிச்சுட்டு, சமையல் மீன்ஸ் அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி முடிச்சுட்டு, பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு, அவங்களுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு டைம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் சாப்பிட்ற டைமை பாருங்க. 3 o'clock போதுங்களா, 3 o'clock ஆகுது. இப்போதான் வந்து ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். எல்லா கூட நம்ம சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம்னா ஒரு வாய் வைக்கின்ற மம்மி தண்ணி எடுத்து கொடுங்க, மம்மி குழம்பு ஊற்றுங்க, மம்மி ரைஸை வேணும்னு சொல்லி நம்மளை நிம்மதியாகவே சாப்பிட விட மாட்டாங்க. எல்லா வேலையை முடிச்சுக்கிட்டு ரிலாக்ஸா அப்படியே நமக்கு பிடிச்ச ஏதாவது டிவி ஷோ போட்டுட்டு அப்படியே சாப்பிட்டா அப்படி ஒரு பொருத்தமா இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி நீங்களும் இப்படிதான் சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். மேக்சிமம் எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுமே எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு அவங்க சாப்பிட்டாதான் அவங்களுக்கு திருப்தியாகவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடை வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் பேசக்கூடாது. இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஸ்பெஷலாக இவ்வளோ பண்ணியிருக்கிறோம். உங்கள் வீட்டில் என்னெல்லாம் ஸ்பெஷல்னு, அதுவும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் அப்படி தான் சாப்பிடுவீங்களா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் சாவ் ஃபேமிலி. இன்னொரு கையில் காமிக்க முடியல, அதனால இது உங்கள் சாவ் ஃபேமிலி. சாப்பிட போகிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.